சரியா? அதனால் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. இவ்வளோ நன்மைகள் இருக்குது. அப்போ இந்த 2026 என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, மாணவ செல்வங்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். டைம் ரொம்ப அதிகமாக நேரம் செலவழிக்கணும். ஸ்கூலில், கிளாஸில், காலேஜில் ஒரு பாடம் நடத்துகிறாங்கன்னா திரும்பி அந்த பாடத்தை 2 முறை படிங்க. ஒரு தடவை மட்டும் படிக்காங்க, 2 முறை ரிவிஷன் கொடுங்க. சூப்பராக மதிப்பெண் பெறுவீங்க. அசால்ட்டாக இருந்தீங்கன்னா மதிப்பெண் குறைவாகிவிடும். அப்புறம் கவலைப்படக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது படிப்பில் கவனம். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை, வில்லங்கம், ஒரு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா ஸோ அதில் அதிகமாக தலையிடாமல் நீங்கள் என்ன பார்த்துறீங்களோ வாங்கிக்கிறேன், நான் எதுவும் சொல்லலை, இல்லைன்னா இந்த பிரச்சனையை அடுத்த வருஷம் பார்த்துக்கோ, இந்த வட்டம் என்னுடைய வேலை, என்னுடைய தொழில், என்னுடைய குடும்பம், இதை மட்டும் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, தப்பிச்சுக்கிருவீங்க. உங்களுடைய மூத்த சகோதரிகளுக்கு ஏதாவது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை வந்தால் உடனே டாக்டரை பார்க்க சொல்லுங்கள். இல்லை அவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் முடிஞ்சளவு விவாதங்கள் பண்ணாமல் விலகி போயிடுங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உறுதியாக 2026 உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய, மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். அப்போ இந்த 2026 நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, பெருமாளும் மகாலட்சுமியும் இணைந்த புகைப்படத்தை வைத்து நீங்கள் மனதார வழிபாடு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு சூப்பரான வாழ்க்கை, எதிர்காலத்தில் நினைச்ச விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. சுக்கிர ஓரையில் 8 to 9 நீங்கள் பெருமாளையும் மகாலட்சுமியும் வழிபாடு செய்யணும். அதே போல் பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை போய் பார்த்துட்டு மகாலட்சுமியும் பார்த்துட்டு மனசார வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மனம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். கிரகங்களும் உறுதுணையாக இருக்கும்.